ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ட்ஸ்டிக் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வீக்லி ரிவ்யூ. ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, இந்த வீக்கில் நம்ம என்னென்ன க்ரோஷே பண்ணணும், என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு ஓவர் ரிவ்யூ. ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வீக்கில் நம்ம செஞ்சது இதுதான் செஞ்சோம். ஓகேவா? ஒரு டெக்கரேஷன், ஹோம் டெக்கரேஷன் தான் பார்த்தோம். கோஸ்டர் தான் இது. ஓகேவா? டூலிப் ஃப்ளவர் மாடலில் இதை பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து இதுவும் அதே மாடலில் பண்ண டூலிப் ஃப்ளவர் ஹெட்பேண்ட் தான். ஓகேவா? ஃபுல்லாக பேட்டர்ன் வந்துட்டு இதை அப்படியே கட்டுற மாதிரி இருக்கும். இதோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகேவா? அடியில் வந்து இந்த மாதிரி கட்டுற மாதிரி ஒரு குட்டீஸ்க்கு, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கோ இல்லை கொஞ்சம் மெச்சூரிட்டி பிள்ளைங்களுக்கோ அழகாக இருக்கும். இது ஃபேஷனாக போட்டுட்டு போகலாம். ஓகேவா? இது ஒன்று. அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் ஏர் மஃப். இந்த வீக்லி பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான், சன்ஃப்ளவர் ஏர் மஃப். இந்த சீசனுக்கு ஏற்றது ஒன்று. ஓகேவா? பார்த்தீங்களா? சன்ஃப்ளவர் ஏர் மஃப். இது அப்படியே நம்ம ஏரில் மாட்டி விட்டுற வேண்டியதான். மாட்டல் போடுவோம்ல, அந்த மாதிரி ஏர் செயின் மாதிரி போட்டுக்க வேண்டியதான். நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து ரோஸ் தான். ஓகேவா? இதை வச்சு நான் வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கேட் பண்ணலான் இருக்கேன். அதுக்காக இந்த ஃப்ளவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்புறம் வந்து உள்ளன் த்ரெட்டில் வந்து க்ரோஷே ஒர்க் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்ல பேர் கேட்குறாங்க என்கிட்ட. அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ண நினைக்கிறேன். இது வந்து க்ரோஷே த்ரெட்டில் பண்ணது தான். ஓகேவா? இது வந்து க்ரோஷே த்ரெட்டில் பண்ண, இது வந்து உள்ளன் த்ரெட்டில் பண்ணுறது தான். நீங்கள் வந்து எந்த த்ரெட்டில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஏற்ற ஊசியை சூஸ் பண்ணி பண்ணணும். அதில் தான் இருக்குது நம்மளோட ஒர்க்கோட பேட்டர்னே. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே வந்து நான் ஒரு பொக்கேக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் எப்படி வந்து எழுதுறதுன்னு என்கிட்ட டவுட் கேட்குறீங்க நிறைய பேர். க்ரோஷே ஒர்க்கு வந்து எப்படி நோட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? நான் சொல்ல ஃபஸ்ட்டு செயின் எப்படி ரவுண்ட் 1 வந்து எத்தனை சிங்கிள் க்ரோஷே, எத்தனை டபுள் க்ரோஷே இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து தான் நீங்களும் போடணும். ஓகேவா? சொல்ல இந்த ஸ்டெப்பை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.